Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது banking level questions. So mains examக்காக இந்த மாதிரி sessions பண்ணிட்டு இருக்கோம். So complete எல்லா செஷனுமே பாருங்க. If you guys have any doubts also, we can interact in comments. Okay, so ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா புரியல அப்படின்னா நீங்க கண்டிப்பா கேளுங்க. ஸோ அது வந்துட்டு எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு வந்து அங்க ரிப்ளை பண்ணிருக்கலாம் அப்படின்னா அடுத்த ஒரு பேப்பர் மெயின்ஸ் பேப்பரே வந்து நாங்க எடுத்திருப்போம்ல அந்த பேப்பர்ஸ்லாம் நீங்க கண்டினியூஸா பார்க்கும்பொழுது இந்த டவுட்ஸை வந்துட்டு அங்க வந்து கிளாரிட்டியா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஸோ செஷன்ஸ் வந்து எதையும் மிஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா வந்துட்டு ஒரு விஷயமும் ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஸோ எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ அதனால கண்டினியூஸா ஜஸ்ட் என்ன சொல்றது எல்லா கிளாஸையும் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேயா? ஓகே. ஸோ கோயிங் டு த செஷன். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து யூ ஹேவ் அ டாபிக். ஓகே. ஸோ இங்க பார்க்கும்பொழுது நமக்கு 2 blank இருக்கு. 2 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்கு. ஸோ நம்ம மெயின்ஸ்ன்னு வரும்பொழுது 2 மார்க்ஸ் 1 மார்க் ரெண்டுமே இருக்கு. ஸோ எக்ஸாம்ல வந்து செக்ஷன்ஸ் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே பிரிச்சு கொடுத்துருக்கலாம். சம்டைம்ஸ் சேர்த்து கொடுத்துருக்காங்கனாலும் மார்க்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் டஃப்னஸும் நமக்கு இருக்கும். கொஷின்ஸ்ல சிலதை கண்டுபிடிக்க முடியும். சில டைம்ஸ் வந்துட்டு சில க்ளூஸ் ஆர் சில வந்துட்டு என்ன சொல்ற கிராமட்டிக்கல் ரூல்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்க ஈஸியா வந்து ஆன்சரை சார்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? ஸோ அந்த கேஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ எல்லா கொஷினுமே மெயின்ஸ்ன்னு வரும்பொழுது கவர் பண்ணணும் அப்படின்ற டார்கெட் இருக்கணும். இது எப்போ வரும்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க இல்ல எல்லா டாபிக்ஸ்லயும் நீங்க வந்துட்டு ஓரளவுக்கு தெளிவா இருக்கீங்க அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா எல்லா டாபிக்கும் அட்டென்ட் பண்ணுவோம். ஸோ புதுசா ஏதோ ஒரு ஃபாண்ட் மாறி இருக்கலாம். இல்லாட்டி வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்க விதம் வந்து ஃபாண்ட்ஸ் மாறி இருக்கலாம். பட் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட் பண்ணி வந்திருக்கும். ஸோ பயப்படாம அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. ஸோ நியூவா வருது அப்படின்னாலுமே எல்லாருக்குமே அது நியூ தான். ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரை டு ரைட் ரீட் த டைரக்ஷன் பார்ட் அண்ட் ஆஃப்டர் தட் ட்ரை டு சால்வ் இட். ஓகேயா? ஸோ எல்லாத்துக்கும் டைமை வந்து பிளான் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி ட்ரை டு ஹேண்டில். ஓகேயா? சரி. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு 2 blank இருக்கு. கீழேயும் 2 blank இருக்கு. 2 மார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இந்த 2 blank-யும் ஃபில் பண்ற மாதிரி கீழ இருந்து நம்ம வேர்ட்ஸை பிக் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்றத நார்மலா பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இது இன்னும் நான் படிக்கல. பட் தென் ஐடியா எப்படி கிடைக்குது பாருங்க. ஹேஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஹேஸ் கொடுத்துருந்தா நமக்கு என்ன தேவை? V3 ஃபார்ம்ஸ் நார்மலா யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்ல அப்படின்னா ஒருத்தவங்க பொசிஷனை பத்தி பேசுறீங்கன்னும் பொழுது ஹேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்க நம்ம பார்க்கும் பொழுது ஹேஸ் பக்கத்துல we need a V3 ஃபார்ம் நல்லா தெரியுது. சரி. ஸோ V3 ஃபார்ம் தேவை அப்படின்னா இங்க பார்க்கும்பொழுது begun இருக்கு and after that begin இருக்கு. then what is the started and confer. சரியா? ஸோ V3 ஃபார்ம்ஸ் தேவைன்னும் பொழுது எது ரெண்டும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 and 3 தான் நமக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? begin சொல்வீங்க. okay, so began and begin. So this is the V3 form which is given. அப்போ இதுதான் V3 formனா இந்த இடத்துல நமக்கு V3 இருக்காங்க. started and process இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்குமே நமக்கு அப்ளை ஆகணும். அப்போ இப்போ நம்ம ரீட் பண்ணலாம். privatization has dashed the dash of liberalization in foreign trade. okay, ஸோ இப்போ வந்து நீங்க நார்மலா போடும்போது privatization has started the process of liberalization in foreign trade possible. So next one, privatization has begun the rotation of liberalization in foreign trade. So ரெண்டுமே possibility இருக்கு. நிறைய வந்து நமக்கு அந்த வேர்டுக்கு இந்த சென்டென்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ரீட் பண்ணலாம். The DC motor started fearlessly in the dash of conducting, in the process of conducting this particular test. அப்போ இங்க DC motor begin fearlessly in the rotation of conducting the particular test. So which is possible? இந்த இடத்துல பார்க்கும்பொழுது option 1 has more possibility. சரியா? ஸோ இங்க வந்து கான்டெக்ஸ்ட் ஆஃப் த இது வந்துட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கான்டெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸை பிக் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அங்கேயே நம்ம கொண்டு வந்துடலாம். ஒரு பர்டிகுலர் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். So next one பாத்தீங்கன்னா he believes that he has the dash to sit back while dash are working hard. So இதை நம்ம கனெக்ட் பண்ணும் பொழுது that யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பர்சன் வந்து பிலீவ் பண்ணியிருக்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க and thatன்ற கனெக்டர் is used. சரியா? ஓகே. ஸோ இங்க நார்மலா யூஸ் பண்ணி பார்க்கும் பொழுது he has the dash to sit back. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் பண்றதுக்கு வந்து அவங்க இருக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா என்ன சொல்றது எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். while. ஓகே, ஸோ while
while எப்போ யூஸ் பண்ணுவீங்க, you need two actions to be mentioned when you're using while. ஒன்னு நடக்கும்பொழுது இன்னொரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லும்பொழுது தான் நம்ம whileன்றதே கனெக்ட் பண்ணுவோம். சரியா? அப்போ இங்க ஒன்னு சொல்லியிருக்காங்கன்னா இங்கேயும் ஒரு விஷயத்த கனெக்ட் பண்றாங்க. சோ அந்த வேர்டுக்கு. ஓகே. சோ அப்ப என்ன பாசிபிலிட்டி இருக்கு? he has the left-ஆ or he has the right-ஆ? சோ அவங்களுக்கு எல்லா ரைட்டும் இருக்குன்னும் பொழுது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணல. எல்லா விதமான தகுதி ஆர் அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ he has the right to sit back while others are working hard. ஓகேயா? so possibility எங்க இருக்கு? செகண்ட் கேஸ்ல இருக்கு. so just apply this and see. so you need to go straight and then take a ரைட். ஓகே. ஸோ டேக் அ கண்ட்ரோலோ இல்லாட்டி ஏர்ஜ்னா என்னது? தூண்டுறது. சரியா? ஸோ ஏர்ஜ்ன்ற வார்த்தையை ப்ரொவோக் பண்றோம், இல்ல ஸ்டிமுலேட் பண்றோம், இல்ல ஏர்ஜ் பண்றோம். இது எல்லாமே அதோட சினோனிம். ஸோ இங்க வந்து நம்ம ரைட் எடுக்கிறோம் அப்படின்போது ஆப்வியஸா கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு இந்த வேர்டு தான் வரப்போகுது. அப்ப இந்த வேர்டு தான் வரப்போகுதுன்னா அதர்ஸ் தான் நம்ம ரெண்டு இடத்துலயுமே யூஸ் பண்ற மாதிரி. ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். His shirt was stained with dash of blood and dirt all dash his face. ஓகேயா? சரி. so stained என்னது? கரை பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லுவாங்க. சரி. ஓகே. so இங்க வந்து stampede. ஓகேயா? so இது வந்து யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு குரூப்பா இருக்கும் பொழுது யாராவது மிதிச்சிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் பொழுது இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். so what is this? மார்க்னும் பொழுது நம்ம இப்போ ஒரு இங்க் நம்ம தெரிக்கிறோம் பொழுது அந்த மார்க் இல்லாட்டி வந்து வேற ஏதாச்சும் வந்து டீ கொட்டிருச்சு அப்படின்னும் பொழுது அது வந்து ஸ்டெயின்ஸ், அதாவது கரை படிஞ்சிருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை சொல்லும்போது மார்க் சொல்லலாம். பார்ட்ஸ்னா பிரிவை சொல்லுவீங்க, ரிசல்ட்னா விளைவை சொல்லலாம். ஸோ இங்க நமக்கு என்ன தேவை? ஷர்ட்ல வந்து his shirt was stained with what? marks. ஓகேயா? of blood and dirt all over his face. ஸோ என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ண முடியும் இங்க? ஓவர். இங்க ஆன் இருக்கு, இன்டு இருக்கு, ஓவர் கொடுத்திருக்காங்க, அப்பான் கொடுத்திருக்காங்க. சோ எல்லா இடமும் இருக்குன்னு பொழுது ஓவர் தான் நம்ம சொல்ல முடியும். சோ அதோட கான்டெக்ஸ்ட நம்ம பார்க்கணும். அடுத்தது ஐ ஃபெயில் டு ஸ்கோர் குட் மார்க்ஸ். ஓகே. சோ ஸ்கோர்னு வந்தாலும் இங்க என்ன வந்துரும்? obviously it is marks. so strong நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். so my dream of engineering is now over. dream of engineering is now over. so இங்க வந்து fail to score good marks பொழுது எடுக்கல, அதனால engineering போச்சு அப்படின்னு சொல்றாங்க. next one. so people can dash change their past. okay. they can only dash those cherished memories. ஓகேயா? சரி. so இங்க வந்து you have a modal verb and base form of verb is given here. so what will come here? ஒரு adverb வரும்னு சொல்லலாம். so only adverb தான், always adverb தான். நெகட்டிவ் கேஸ்ல சொல்றீங்கன்னா never சொல்லலாம். and அசர்ட் பண்றத பாசிட்டிவிட்டிக்கு சொல்லலாம். சரி. ஸோ இங்க வந்து என்ன சொல்ல முடியும்? people can never change their past. ஸோ இப்போ ஒன்று நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னும் பொழுது அவங்களால அதை மாற்ற முடியும். பாஸ்ட் எப்படி நீங்க மாற்ற முடியும்? ப்ரெசென்ட் வேணா we can change, பட் அது நடந்துருச்சுன்னும் பொழுது you cannot change that. ஸோ நீங்க never வரதுக்கு பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. சரியா? ஸோ இங்க வந்து can only change the pastம் சொல்ல முடியாது, can always change the past சொல்ல முடியாது, because past cannot be changed. okay. it has happened already. okay. சரி. so இங்க வந்து நமக்கு never வர வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல அப்ப என்ன வரணும்? reflect வரணும். so they can only reflect those cherished moments. okay. so அத வந்து அதே மாதிரி இங்க ரிஃப்ளெக்ட் பண்ணதான் முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதையே இங்க அப்ளை பண்ணி பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா யூ இருக்கா? ஸோ கேன் என்னது? இதே மாடல் வேர்ப் தான். அப்ப இந்த ஹேவ் என்னது? has, have, had சொல்றோம்ல. so has இருக்கு, அது பக்கத்துல வந்து நீங்க have யூஸ் பண்றீங்கன்னா ப்ளூரல்ல யூஸ் பண்ணுவீங்க. V2 ஃபார்ம்ல had யூஸ் பண்ணுவோம், V3லயும் had தான் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? பேஸ் ஃபார்ம் ஆஃப் haveல V1னா have யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க என்ன தேவை? அதே adverb தான் தேவை. அப்ப என்ன யூஸ் பண்ண முடியும்? you can dash have a real image because mirror can only reflect the image virtually. புரியுதா? so mirrorல பாக்குற விஷயத்த சொல்றாங்க. so எக்ஸாக்ட்டா அது ரிஃப்ளெக்ட் தான் பண்ண முடியும். அப்ப இங்க என்ன வர முடியும்? never have a real image because அது என்னவோ அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அப்ப என்ன ஆன்சர் வரும்? ரெண்டுத்துக்குமே நமக்கு பாசிட்டிவா வரது தேர்ட் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஓகே. அப்படி இஃப் யூ ஹாவ் அ டயலமா ஐதர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்ல வருதுனாலும் செகண்ட்னாலும் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த சென்டென்ஸையும் செக் பண்ணி பாருங்க. அங்க உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ல கரெக்டா வந்து போற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ஆப்ஷன் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதையே ரிலேட் பண்ணி ரெண்டுத்தையும் ரீட் பண்ணி பாருங்க, ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வச்சு நீங்க ஆன்சரை இதுதான் ஃபைனல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்லயே பண்ண முடியும். சரியா? ஸோ ரொம்ப அட்டென்டிவா பார்க்கும் பொழுதே கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ அதுக்கு டைரக்ஷன் என்னன்றத நம்ம
படிச்சுக்கலாம். So in the following questions a sentence is given in bold. So determine which of the following sentence given in the option is similar to the sentence given in bold. So இங்க கொடுத்திருக்கிறதுக்கு கேத்த மாதிரியே கீழ வந்து இருக்கிற ஆப்ஷன் இருக்கும். So எது வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பார்க்கும்பொழுது என்ன பண்ணணும், இங்க வந்து எக்ஸாக்ட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. do not assume anything. ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணும்பொழுது என்ன இருக்கோ அந்த பாயிண்ட மட்டும் தான் நம்ம தேடணும். சரியா? ஓகே. so peace does not mean to be in a place where there is no noise. so noise இல்லன்னும் பொழுது அங்க peace இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. or trouble or hard work. சரியா? so peace means to be in the midst of all those things. அப்ப தோஸ்ன்னும் பொழுது என்னது, இந்த நாய்ஸ் எல்லாத்தையுமே அவங்க மீன் பண்றாங்க. and still be calm in your heart. அப்போ இதெல்லாம் இல்ல அப்படின்னும் பொழுது அந்த இடம் பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் இருந்தாலுமே உங்களோட ஹார்ட் வந்து இட் ஹாஸ் டு பி வெரி காம் அப்படின்றத இங்க மீன் பண்ணிருக்காங்க. அப்ப which sentence is meaning the same thing அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேயா? சோ அப்ப still be calm in your heart. Peace means no noise, trouble or hard work amidst of all these things. Peace is at a place. No, it is not at a place. Okay, so அது வந்து நம்மளோட ஹார்ட்ல இருக்க நம்மளே காம் டவுன் பண்ணிக்கிற ஒரு ஃபீல். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன். அப்போ ஏ வரல. ஸோ ஏ வரலனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு போகுது. அடுத்தது பார்க்கலாம். in the midst of all things peace means still be calm in your heart and does not mean to be in a place where there is no noise, trouble or hard work. they never said that இந்த மாதிரி வந்து அந்த பிளேஸ்லயே கிடையாதுன்னு சொல்ல, நாய்ஸே இல்லைன்ற இடமோ இல்ல ட்ரபிளே இல்லைன்ற இடமோ அது எல்லாமே வந்துட்டு இல்லைன்றதுனால பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு தான் சொல்றாங்க. ஓகேயா? இட் இஸ் கம்பேரிங் த சிச்சுவேஷன் வித் ஹார்ட் ஃபீலிங்கோட கம்பேர் பண்றாங்க. நீங்க வந்து உங்களை காம் டவுனா வச்சுக்கிறதுல தான் பீஸ் இருக்கு. இட் இஸ் நாட் ரிலேட்டிங் டு நாய்ஸ். இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் இருந்தாலுமே நீங்க வந்து எப்படி காம் டவுனா இருக்கீங்க. ஸோ இங்க தேர்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷனும் நமக்கு வராது. அப்போ 2 போயிருச்சு, 3யும் போயிருச்சு. ஸோ யூ ஹாவ் ஒன்லி சி. ஸோ ஒன்லி சின்றது பாசிபிள் இருக்கு. அப்போ ரீட் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க. place where there is no noise, trouble or hard work is peaceful place. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? heart remains calm in the midst of all those things. ஸோ இதை தான் இங்கே இம்பார்ட்டண்டா நமக்கு மேல இருக்க பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்ல முடியும் நமக்கு ஆன்சர்? obviously option 4. so none of the aboveவும் இருக்கு. அதனால வந்துட்டு அதுல தான் நமக்கு ட்விஸ்டே இருக்கு. ஸோ மாத்தி நீங்க அங்க ஆன்சர் போட்டுட்டீங்க அப்படின்னா மார்க்ஸ் சுத்தமா போயிடும். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இல்லை, டாபிக் வேற மாதிரி இருக்கு. ஸோ டாபிக் வேற மாதிரி இருக்குன்னா மேலே ரீட் பண்ணிக்கலாம். Okay, so 5 sentences கொடுத்திருக்காங்க. By interchanging 2 out of the given 5 sentences, the paragraph will follow a meaningful sequence. So எப்படி நம்ம வந்து ஒரு வேர்டை சேஞ்ச் பண்றோம், வேர்ட் இன்டர்சேஞ்ச் பண்ற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஆனா ஒரு இடத்துல மட்டும் நமக்கு இப்ப C and D இன்டர்சேஞ்ச் ஆகலாம், இல்லை A and C இன்டர்சேஞ்ச் ஆகலாம். அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரீட் பண்ணலாம். cryo preservation, ஓகேயா, இஸ் a storage. ஸோ cryo preservationன்றது என்ன? it is a storage of சீட்ஸ் இல்லைனா வந்து pollen tissue or embryos in the liquid nitrogen. ஸோ அதை வந்து ஸ்டோர் பண்றது அப்படின்னு சொல்றாங்க cryo preservationனா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? cryo preservation is also used for the conservation of livestock genetics. ஓகே, ஸோ livestock genetics-அ ப்ரிசர்வ் பண்றது, கன்சர்வ் பண்றாங்களா சேஃப்டியா. நம்மள நிறைய கன்சர்வேஷன் ஃபாரஸ்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ரிசர்வ்ஸ். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட் இந்த இதுலலாம் வந்து கன்சர்வேஷன் பண்றாங்க. ஆனிமல்ஸ் எல்லாம் வச்சு கூட நம்ம நிறைய விஷயம் படிச்சிருப்போம். ஸோ இங்கே வந்துட்டு லைஃப் ஸ்டாக்கை வந்து அதோட ஜெனடிக்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்றதை பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் திஸ் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. விச் மெத்தட்? ஸோ இங்கே வந்து ஆர் தே டாக்கிங் அபவுட் எனி மெத்தட்? நோ. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் ஆஃப் ஸ்டோரேஜ், அந்த சீட் ஸ்வோலன் டிஷ்யூ அப்புறம் அந்த எம்ப்ரியோ இன் லிக்விட் நைட்ரஜன்ல ஸ்டோர் பண்றதை பத்தி இங்க பேசியிருக்காங்க. திஸ் மைட் பி த மெத்தட். ஸோ இன்னும் ரீட் பண்ணலாம், புரியும். அப்போ this method can be used for virtually indefinite storage. அப்போ இந்த ஸ்டோரேஜ் எங்க பேசியிருந்தாங்க? இங்க தான் பேசியிருக்காங்க. அப்போ இங்க பேசியிருக்காங்க நம்மளுது இந்த இடத்துல indefinite storage of material without deterioration. What is deterioration? அழிவு இல்லாம. ஓகேயா? ஸோ சீரழிவு, கேட்டஸ்ட்ராஃபி, இதெல்லாம் இதோட
synonym. Okay, so technical limitations prevent the cryopreservation of many species. Okay, so இதுக்கு வந்து prevent பண்ற ஒரு process பத்தி பேசியிருக்காங்க. But cryobiology is a field of active research and many studies concerning plants are under way. Okay, so இது கீழே வந்து பிளான்ஸ் எல்லாம் வந்து அந்த ரிசர்ச் பண்ற ப்ராசஸ் வந்து இது கீழே வந்து பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டடியை பத்தி சொல்லியிருக்காங்கன்றாங்க. ஸோ எங்க வந்து இன்டர்சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸா வந்து B வந்து இந்த இடத்துல C பிளேஸ்க்கு வரணும், இந்த இடத்துல this method where why I'm trying to convey that ன்னு பாத்தீங்கன்னா, cryopreservation is a storage of இந்த seeds, இந்த pollen எல்லாமே சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா this method can be used for virtually indefinite storage of material without duration. So இந்த மெத்தட் எங்க பண்ணியிருக்காங்க, இங்க தான் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த பாயிண்ட் இங்க வரும். அதுக்கப்புறம் is also used for, so இந்த மெத்தட் சொன்ன பிறகு it is also used for livestock genetics உடைய கன்சர்வேஷன் பண்றது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ B and C has to be interchanged னா ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ கேர்ஃபுல்லா நம்ம படிச்சாலே ஆன்சரை பிக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டுமே நமக்கு அதே ஃபார்மேட்ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ the formation of Himalayas influences the climate in various ways. ஸோ இன்ட்ரடக்டரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க, சம்டைம்ஸ் ஏவே மாற்றக்கூடியதா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆக்ட்னும் பொழுது இது வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஆக்டை பத்தி பேசியிருக்கணும், அது அந்த பாயிண்ட் ஏதாச்சும் இருக்கானும் பார்த்துக்கோங்க. தீஸ் ஆக்ட் ஆஸ், ஓகே, திஸ் இஸ் நாட் தே ஆர் நாட் ட்ரைங் டு கன்வே தட் ஒரு ஆக்ட்னு சொல்லல, இதெல்லாமே இட் ஆக்ட் ஆஸ் அ பேரியர். ஓகே, ஒரு அப்ஸ்ட்ரக்லா இன் ப்ரொடெக்டிங் த கிரேட் பிளேன்ஸ் ஆஃப் இந்தியா ஃப்ரம் கோல்டு விண்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா. ஸோ அது வந்து ப்ரொடெக்ட் பண்ற ஒரு இதுவா பேரியரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ த ஃபார்மேஷன் ஆஃப் ஹிமாலயா வந்து இன்ஃப்ளூயன்சஸ் த கிளைமேட் இன் வேரியஸ் வேஸ். ஸோ அந்த ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆயிருக்குது, ஸோ அதுதான் வந்து பேரியரா இருக்கு எதுக்கு, கோல்டு விண்ட்ஸ்ல இருந்து சென்ட்ரல் ஏஷியாவை ப்ரொடெக்ட் பண்றதுல. அப்போ இன் இட்ஸ் ஆப்சன்ஸ் த ரீஜன் வுட் ஹாவ் ரிமைன் ட்ரையர். ஸோ எது ஹிமாலயாஸோட ஆப்சன்ஸா? ஃபைன். ஸோ இந்த இட்ஸ் எதை சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். The Himalayas are reason for summer rains and monsoon type climate in regions that are beyond Western Ghats of India. Okay, அப்போ இங்க வந்து climate in region சொல்லியிருக்காங்க. In its absence the region would have remained drier. அப்போ இந்த பாயிண்ட் பாருங்க, மேல வந்து ஹிமாலயாஸ் பத்தி சொன்னாங்க, இங்க அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது, பேரியரா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ இங்க கீழே பாத்தீங்கன்னா the Himalayas are ரீசன், எதுக்கு அது ரீசன் என்னன்னா for summer rains monsoon type climateல in regions that are beyond Western Ghats of India, in its absence the region would have remained drier ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க கண்டினியூ பண்ணலாம். The Himalayan rivers have a perennial flow since these are fed by glaciers. What are glaciers? Glaciers are icebergs. Okay, so இது வந்துட்டு பனிப்பாறைன்னு சொல்லுவாங்க, அததான் இங்க glaciers சொல்றாங்க. perennial அப்படின்னா என்ன அர்த்தம்? perennialன்ற வேர்டை நம்ம வெக்காப்ல கூட பார்த்தோம், which is there for a long period of time அப்படின்னும் பொழுது perennial அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ perennial flow இருக்கு, ஸோ கண்டினியூஸா இருக்கு without any interruption அப்படின்னும் பொழுது நம்ம perennial சொல்லலாம். அப்போ Himalayan rivers வந்து have a perennial flow since these are fed by glaciers. ஸோ அந்த பனிப்பாறையில இருந்து ஒழுகுற அந்த தண்ணி வந்து கொட்டிட்டே இருக்கிறதுனால அதுகிட்ட வந்து ஒரு perennial flow இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு மாறணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ரீஜன் பத்தி ரெண்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ டி பாயிண்ட் மேல போயிடுச்சுன்னா in its absence the region would remain drier. ஏன்னா வந்து அது ஃப்ளோவே இல்லாம ஆயிரும், ஸோ அது ட்ரையா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்போ டி மேல வரும், சி கீழே வரும். ஸோ சி அண்ட் டி இன்டர்சேஞ்ச் ஆனா ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, ஆனா எரர் ஸ்பாட்டிங் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அது எங்க சொல்லியிருப்பாங்க? Each of these sentences, so ஒரு சென்டென்ஸும் is divided into 4 parts denoted by A, B, C, D. 4 விஷயமா பிரிஞ்சிருக்கு. One of these parts may have an error in terms of grammar and may be inappropriate in the context of the passage. அப்ப அந்த பார்ட்டை தான் நம்ம எரர்ன்றத கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லா சென்டென்ஸும் ரீட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ okay, so people who eat food that do not contain meat are called vegetarian. Okay, சரி. ஸோ இங்க சொல்லும் பொழுது people அப்படின்னும் பொழுது it is a plural
சப்ஜெக்ட் ஓகேயா? ஸோ அப்போ வந்து பீப்பிள் நம்ம சொல்றோம். பீப்பிள்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப பீப்பிள்ன்னும் பொழுது நெறைய பேரு தானே. ஓகே. அப்ப இங்க குடுத்திருக்க வெர்ப் பாருங்க. இந்த ஹூன்றது இந்த பீப்பிள ரிலேட் பண்ணி வந்திருக்கா? அப்ப இங்க குடுத்திருக்க வெர்ப் வந்து ஈட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஈட்ஸ்ன்னு சொல்லல. ஈட்ஸ்னா சிங்குலர் ஆயிரும். அப்ப அங்க வெர்ப் கரெக்ட்டா இருக்கு. அப்ப பீப்பிள் ஹூ ஈட் ஃபுட். ஓகே. ஸோ யூ டோன்ட் ஹேவ் எனி எரர் ஹியர். ஓகே. thatன்னு ரிலேட் பண்ணியிருக்காங்க. அப்ப thatக்கு அப்புறம் நமக்கு do இருக்கு. ஓகே. ஸோ thatன்றது இந்த பீப்பிள ரெஃபர் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? டூ யூஸ் பண்ணோம். ஏன் டூ யூஸ் பண்ணுவோம்? டூன்னு சொன்னா நம்ம ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம இந்த வேர்ப் எடுப்போம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தே டூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஷீன்னு சொல்றீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க? டஸ்ன்னு ஷீ டஸ்ன்னுவீங்க, தே டூன்னு சொல்வீங்க. அப்போ அந்த டூன்றது நமக்கு ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஃபைன். அப்போ நமக்கு டூ இருக்கு. அப்போ டூ நாட் டூ பக்கத்துல யூஸ் பண்ற verb எப்பவுமே V1 ஃபார்ம்ல தான் நமக்கு இருக்கணும். ஆனா அங்க என்ன கொடுத்திருக்காங்க? containedன்னு கொடுத்திருக்காங்க. So you have the error in the third part of your sentence. அப்போ do not contain meat are called as vegetarian. சரியா? அப்போ நமக்கு firstல பாத்தீங்கன்னா எங்க error இருக்கு? C partல நமக்கு error இருக்கு. Next one. So wherever the world whereன்றது எப்போ யூஸ் பண்ணுவோம்? first whereன்னு சொன்னா we talk about place. ஒரு question WH questionல whereன்னு இருக்குன்னா place பத்தி சொல்லுவோம். அப்போ when சொன்னீங்கன்னா time பத்தி சொல்லுவோம். சரியா? அப்போ which அப்படின்னு சொன்னா other than humans, right? Okay. So அப்போ who சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? subject and ஒரு person ரிலேட் பண்ணும் பொழுது நம்ம சொல்லுவோம். ஓகேயா? ஸோ அப்போ whomன்னு சொன்னா it is relating to a person. ஆனா objective caseல நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே. சரி. ஸோ இங்க வந்துட்டு wherever in the world ன்னு சொல்லியிருக்காங்க. So we have a doubt over there, but still we'll continue. Many different people. Okay, so different is adjective used. So many ன்னும் பொழுது இந்த people எப்படி countable தான். Many people of the ages choose this kind of diet. Okay, so this ன்னு சொல்லியிருக்காங்க. Kind of diet தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. So whereverன்ற இடத்துல வந்து we have a doubt. So what has to come over there? wherever வரணுமா இல்லாட்டி throughout the world many different people of all ages choose this kind of diet. So where you have the error? எந்த இடத்துல நமக்கு error இருக்கு? செகண்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல நமக்கு error இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது தேர்ட் ஆப்ஷன். The reasons for refusing to eat meat are many and they vary between different people. Okay, so படிக்கும்பொழுதே இப்போ எரர் கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. ஸோ ஈஸியாக தானே இருக்கு. த ரீசன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ரீசன் இருக்கு பின்னாடி. என்னது? ஃபார் refusing. எதுக்கு refusing? to eat. This is a infinitive part. Okay, non finite verb ன்னு சொல்லுவாங்க. இந்த to eatன்றது உங்களுக்கு டென்ஸ்க்கு ஏதமா மாறாது. இப்படியே தான் இருக்க போகுது. ஓகேயா? to eat இல்ல to dance is my hobby அப்படின்னு நான் சொல்றேன்னா அப்போ to dance நான் வந்து ஒரு நவுனா யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் மாற்ற முடியாது டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகேயா? இஸ் மை ஹாபி. ஸோ இஸ்ன்ற வேர்பு தான் நமக்கு அது என்ன டென்ஸ்ன்னு சொல்லுது. ஸோ டு டான்ஸ்ல நமக்கு எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இங்கே வந்து டு ஈட்னு கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் நான் ஃபைனைட் வேர்ப் விச் வில் நெவர் சேஞ்ச் அக்கார்டிங் டு த டென்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து த ரீசன் ஃபார் ரெஃப்யூசிங் டு ஈட் மீட் ஆர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. அப்போ ரீசன்ஸை பற்றி சொல்லும் பொழுது வேர்ப் கரெக்டாக இருக்கு. மெனி அண்ட் தே வேரி பிட்வீன் டிஃப்ரெண்ட் பீப்புள். அப்போ டிஃப்ரெண்ட் பீப்புள்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் தானே. பிட்வீன் யூஸ் பண்ணா ரெண்டு பேரை தானே சொல்லணும். இங்க டிஃப்ரெண்ட் பீப்புள் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க என்ன வரணும்? நமக்கு அமங் வரணும். புரியுதா? ஸோ ஒரு லைனுமே நீங்க செக் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து ஆன்சர் சொல்ல முடியும். சரியா? ஸோ இங்க நமக்கு எங்க எரர் இருக்கு? தேர்ட் ஒன்ல ஆப்ஷன் டில எரர் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். ஸோ சம் பீப்புள் டு நாட் ஈட் மீட் பிகாஸ் தே பிலீவ் இட் இஸ் அன்ஹெல்தி ஆஸ் சம்திங் இட் இஸ் cruel and wrong to kill animals. ஓகே, இது வந்து நிறைய வெஜிடேரியன்ஸ் உடைய கான்செப்ட்ல இருக்கும். ஓகேயா? ஸோ இங்க வந்து சம் பீப்புள்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இங்க டூ இருக்கா?
ஓகே ஸோ டூ பக்கத்துல பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb இருக்கணும்ன்றத ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். அப்போ ஈட் இருக்கு. அப்போ do not eat meat. ஓகே ஸோ ஏல எந்த எரரும் இல்லை. பிகாஸ்ன்னு சொல்றீங்கன்னா நமக்கு ஒரு ரீசன் நம்ம சொல்லணும். ஓகே ஸோ பிகாஸ்ன்னு யூஸ் பண்ணா இட் இஸ் அ கன்ஜங்ஷன். பிகாஸ் ஆஃப் நீங்க யூஸ் பண்றீங்க இட் இஸ் அ ப்ரிப்போசிஷன். சரியா? ஸோ அப்போ பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணா நமக்கு அது பக்கத்துல ஒரு நவுன் ப்ரொனவுன் வரும். வெறும் பிகாஸ் யூஸ் பண்றீங்கன்னா அது பக்கத்துல ஒரு கிளாஸே இருக்கணும். ஓகேயா? அப்ப என்ன சொல்லிட்டாங்க இங்க? தே பிலீவ் இட். ஓகே பிகாஸ் தே பிலீவ் believe it is unhealthy-ஆ இருக்கும் அப்படின்ட்டு they believe it and as something. so இங்க as வருமா whilst so ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ something it is cruel and wrong to kill animals. ஸோ அதை வந்து கில் பண்ணி சாப்பிடணுமா அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. ஸோ ரீசன் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே whilstன்றத we are connecting. அப்போ where you have the error in the fourth part, C partல you have the error. Next one. So meat is rich in protein. It is very essential for growing. So for இருக்கு நமக்கு. So forன்ற preposition வரும்பொழுது verb நீங்க யூஸ் பண்றீங்க. அது பக்கத்துல gerund forms யூஸ் பண்ணுவாங்க, ing forms யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? nouns தான் preposition பக்கத்துல யூஸ் பண்ணுவோம். அது வந்து prepositional objectன்னு சொல்லுவோம். அப்போ growing நான் noun formல சொல்லணும்னா என்னன்னு சொல்ல முடியும்? இது வந்து ட்ரை பண்ணுங்க. இது வந்து just think. Anyway I'm going to write it, but நீங்க வந்து think பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை டப்புன்னு பார்த்துருங்க. ஓகேயா? ஸோ நம்ம யோசிக்கும் பொழுது அந்த இது வரையும் நம்மளோட மைண்ட் வந்து போயிட்டு வந்துச்சுன்னா ஆன்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறது எக்ஸாம்லையும் நமக்கு யூஸ் ஆகும். அதுக்காக தான். ஸோ அப்போ மீட் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீனில் ரிச்சாக இருக்கு. இட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் க்ரோத்துன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ ஃபிஃப்த் ஒன்ல நமக்கு எங்கே எரர் இருக்கு? Fifth one பாத்தீங்கன்னா D partல error இருக்கு. Okay, sixth one. Thus, vegetarian must always ensure they get the protein their bodies need. Okay, so thus, so இது ஃபுல்லா வந்து ஒரு parajumbals மாதிரி நமக்கு இருக்கு. ஸோ சேம் கான்செப்ட் தான் கொடுத்துருக்கிறதுனால கண்டுபிடிக்கவும் ஈஸியா இருக்கு. ஸோ வெஜிடேரியன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. must is what? It is a modal verb. அப்ப இந்த modal verb பக்கத்துல நமக்கு V1 forms தான் இருக்கணும். அப்ப இது என்ன கொடுத்துருக்காங்க? adverb கொடுத்துருக்காங்க. அப்ப இது V1 ஃபார்ம்னா ensured வரக்கூடாது, ensure தான் வரணும். they get the protein there. ஓகே ஸோ இங்கே யாருன்ற தேன்னு சொல்லும் பொழுது plural pronouns தான் யூஸ் பண்ணுவோம். their bodies needன்னு நமக்கு கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ அப்போ சிக்ஸ்த் ஒன்ல எங்க எரர் இருக்கு? ஆப்ஷன் பில நமக்கு எரர் இருக்கு. ஓகேயா? சரி, இப்போ செவன்த் பார்க்க போறோம். ஃபுட் லைக் நட்ஸ், மில்க் அண்ட் சீஸ் ஆர் குட் ஃபார் வெஜிடேரியன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏதாச்சும் எரர் இருக்கா? லைக் நட்ஸ் இருக்கு, மில்க் இருக்கு அண்ட் சீஸ் ஆர் குட் ஃபார் வெஜிடேரியன். ஸோ யூ டோன்ட் ஹாவ் எனி எரர். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் இ. ஆக்சுவலி அங்கே நமக்கு கொடுக்கல. சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். Okay, let's answer the question. So எல்லாமே நமக்கு 1 mark தான் கீழே கொடுத்திருக்காங்க. Which of the following has the error in the statement 1? அப்ப statement 1ல நமக்கு என்ன error வந்தது? C ல error இருந்தது. So option 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Okay, next one. So next one நமக்கு fifth one. So fifth one என்ன போட்டிருக்கோம்? D போட்டிருக்கோம். அப்போ option 4 தான் கரெக்டான ஆன்சர். Next is sixth one என்ன வந்திருக்கு? Option B, which is 2. Then 4. இந்த 4, 6 எல்லாம் கரெக்டா பாருங்க. மாத்தி ரோமன் நம்பரை போட்டுறாதீங்க. அது நம்ம கண்டிப்பா தெரியணும். சரியா? ஓகே, ஸோ 4 பொழுது இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வராது. ஸோ ஆப்ஷன் 4 பொழுது சி, தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதையே நம்ம ஆப்ஷன்ல தேடி போடுவோம். ஸோ 4 பொழுது ரோமன் நம்பர் 1 இப்படி இருக்கும் 4. சரியா? ஸோ 6 பொழுது நமக்கு இப்படி இருக்கும். ஸோ இதுல வந்து கான்சியஸா இருந்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். So seventh one நமக்கு என்ன error? No error. So fifth option தான் நம்மளோட ஆன்சர். Next one. So second oneல நமக்கு என்ன ஆன்சர் வருது? A வருது. So option 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Then statement 3 பார்த்தீங்கன்னா நமக்கு D வருது. Option 4 தான் நம்மளோட ஆன்சர். Okay, so we have done with error spotting. Okay, so we have next question. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது காம்ப்ரிஹென்ஷன் கொஷின். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் வரும்பொழுது ஃபுல்லாக வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து ரீட் பண்ணுறது வந்து கொஷின்ஸை பார்த்த பிறகு வந்து ஃபுல்லாகவே நம்ம ரீட் பண்ணுறது வந்து இட் பி குட். ஓகே, ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் பொழுது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பண்ணிக்கலாம். மெயின்ஸ்னும் பொழுது நம்ம கொஞ்சம் இன்டெரக்டாக தான் இருக்கும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்ற விஷயத்த கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது
அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? we're going to read this paragraph. ஸோ ரீட் பண்ணும்பொழுது என்ன கான்டெக்ஸ்ட்ல இருக்கு, இல்லாட்டி ஏதாவது ஒரு புது வார்த்தை இருந்துச்சுனாலும் அந்த விஷயங்கள் என்ன சொல்லுது எல்லாமே நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ நான் ரீட் பண்ணும்பொழுது நீங்களும் கூட சேர்ந்து அந்த விஷயத்த வந்து என்ன போட்டிருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த மாதிரி விஷயம் கொடுக்கும் பொழுது கரெக்டான பிளேஸ்ல தான் எல்லா வேர்டுமே போட்டிருக்காங்களா, இல்லைன்னா இட் நீட்ஸ் அ சேஞ்ச் ஆர் வாட்ன்றத அங்கேயே ஓரளவுக்கு கணிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா வந்து நீங்க இங்க பார்த்துக்கிட்டா தான் கீழ கொஸ்டின்ல போயிட்டு அதே விஷயம் அங்க ரிப்பீட் ஆகும்பொழுது அங்க டவுட் இருந்தது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கூட நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இங்க வந்து we are going to start reading this particular passage. So certainly in the history of meditation, this is this is the most momentous case. So ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேஸ் பத்தி பேசுறாங்க. So given the ground. So the groundனா for what அது எதுவுமே நமக்கு சொல்ல. So அந்த இடத்துல வந்துட்டு ஒரு டிஃபரெண்டான வேர்ட் வரணும்னு நினைக்கிறேன். So அங்க வந்து I think there is a error. Okay, so we'll continue. So community's history of violence in ancient archaeology and present context realities, the interplay between the law and logic and emotions and faith, and what the outcome boded for the future of hundreds and millions of people. Okay, so இங்க வந்து இந்த போர்டட் அப்படின்னா வாட் இட் இஸ் ட்ரைங் டு ப்ரிடிக்ட். ஓகேயா? ஸோ லா ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் லாஜிக் என்ன சொல்ல வருது அப்படின்றது. ஸோ ஏதோ ஒரு மொமெண்டஸ் கேஸை பத்தி இங்க பேசியிருக்காங்க. ஸோ ஹிஸ்டரி இட் இஸ் ட்ரைங் டு மெடிடேட் சம் சிச்சுவேஷனை சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ என்ன விஷயம், தேர் ஆர் மெனி லெசன்ஸ் டு பி லேர்ன் ஃப்ரம் மெடிடேட்டிங் அயோத்தியா. ஓகேயா? ஸோ இங்க வந்து அயோத்தியா கேஸை பத்தி பேசியிருக்காங்க. அந்த ராம் மந்திர் டெம்பிள் இருக்குல்ல, ஸோ அதை பத்தி இங்க பேசியிருக்காங்க. ஸோ சம் வில் ரிமைன் undisclosed owing to the confidentiality which recovers the meditation proceedings. So சிலது வந்து கான்ஃபிடென்ஷியலா இருக்கும், but then சிலது வந்து they have revealed. So அந்த சில விஷயங்களை பத்தி இங்க பேசியிருக்காங்க. ஸோ undisclosedா சிலது இருக்கலாம், ஏன்னா பிகாஸ் இது கான்ஃபிடென்ஷியலா இருக்கும். ஸோ others will emerge perhaps when the time is right and the manner is appropriate. ஓகேயா? ஸோ எது கரெக்டா வந்து எந்த டைம்க்கு தேவையோ அந்த இடத்துல அது ரிவீல் ஆயிரும். ஸோ பட் ஃபார் மீ, ஸோ இந்த மீன்றது யாரு, இட் இஸ் த ஆத்தர் ஆர் த நரேட்டர். ஓகேயா? the indelible lesson. So what is indelible? நம்ம வெக்காப்ல பார்த்த வார்த்தை. ஸோ அழிக்க முடியாத ஒரு விஷயம். ஓகே, ஸோ எரேஸ் பண்ண முடியாதது அப்படின்லாம் சொல்லும்போது இன்டெலியபிள்ன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏதோ ஒரு இன்டெலியபிள் லெசன் வந்து அவர் வந்து ஒன்று லேர்ன் பண்ணியிருக்காரு. இஸ் ஒன் கன்சர்னிங் வெரி பேசிக் நேச்சர் ஆஃப் பப்ளிக் டிஸ்பியூட்ஸ். ஸோ இங்கே வந்து அங்கே என்ன சண்டை இருந்தது, முஸ்லிம்ஸோட இதுவா இல்லாட்டி ஹிந்துஸோட இதுவான்னு இருந்துச்சுல. ஸோ அந்த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிளேஸ்ல ஸோ அங்கே வந்து இருக்கிற ஒரு பப்ளிக் டிஸ்பியூட் பத்தி பேசுறாங்க. வாட் இஸ் dispute? It's the conflict that they have between. Okay, sorry. So put simply, and sometimes the most important thing can be stated very so where did we read? And sometimes the most important thing can be stated very simply. When conflict starts, there's a movement towards each end of the spectrum. So conflict na ஆரம்பிச்சுச்சுன்னா ரெண்டு பக்கத்துல இருந்தும் ஒரு விஷயம் இருக்கும். So the dash swells, strident voices command the attention. What is strident voices? ஹாஷா இல்லாட்டி லவுடா இருக்க வாய்ஸஸ் என்ன பண்ணும், இட் வில் கமாண்ட் அட்டென்ஷன் வந்து அது பக்கம் தான் போகும். ஸோ எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட்ஸ் ஆர் மேட் அண்ட் சூன் இட் இஸ் காம்பேட்டிவ் ஒன்ஸ் விதின் த காம்படன்ட் சைட்ஸ் ஹூ கால்ஸ் த ஷாட்ஸ். ஸோ காம்பேட் அப்படின்னா நம்ம என்ன பேசுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட். ஓகேயா? ஸோ அது நடக்குதுல்ல. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன வியூ பண்ணி அப்படியே ரீட் பண்ணுறோன்னா அந்த அயோத்தியா கேஸை பற்றி தான் இங்கே மெயினாக மெடிடேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்கிற ஒரு விஷயங்கள் அந்த நரேட்டர் என்ன சொல்கிறாரு அதை தான் இங்கே பார்க்குறோம். ஸோ த பெனிஃபிட் ஐடியாலஜிக்கல் பொலிட்டிக்கல்னா பர்சனலி என்னன்றத எது வந்து பெனிஃபிட் ஆயிருக்கும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. தி ஃபேஷன் த டேஷ் அண்ட் த கோட்ஸ். ஸோ இங்க படிக்கும் பொழுதும் என்ன பண்ணிக்கோங்கன்னா அண்ட் இருக்கு, த கோட்ஸ் இருக்கு, அப்போ இங்க என்ன வேர்டு வரும் அப்படின்றத யோசிக்கணும். இங்க தன்ற ஆர்டிகல் இருக்கு, அப்போ ஒரு நவுன் தான் இங்க வரும், அது என்ன வரும்ன்றது. ஏன்னா பிளாங்க் இருக்கும் பொழுது அதெல்லாம் தான் நம்ம சர்ச் பண்ண போறோம். ஸோ அதுவும் நம்மளோட மைண்ட்ல ஓடிட்டு தான் இருக்கணும். த மாடரேட்ஸ் ஆன் த அதர் ஹேண்ட் பிஹேவ் மாடரேட்லி கேன் பி ஈஸிலி ஷவுட்டட் டவுன் ஆர் ஸ்டண்டட் அவுட். ஓகேயா? ஸோ அதை வந்து கரெக்டா நம்ம கண்டுபிடிச்சிட முடியும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபியரிங் சொல்லியிருக்காங்க. ஃபியரிங் இஸ் அ ஜெரண்ட் விச் இஸ் சிங்குலரா இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இங்க என்ன வேர்ப் வரணும், நமக்கு ஒரு சிங்குலர் வேர்ப். ஸோ ஃபியரிங் ஆஃப் பீங் ட்ரெய்டர்ஸ். ஓகே, ட்ரெய்டர்னா யாரு, துரோகம் பண்றவங்க. ஸோ என்ன விஷயம் இருக்கோ அதை எடுத்துட்டு போய் ஒருத்தவங்க கிட்டயே சொல்லிடுவாங்கல்ல. ஸோ எக்ஸாக்டா ஒரு கண்ட்ரிக்குள்ள ஒரு விஷயம் பேசுறோம்னா நமக்கு யார் ஆப்போசிட்டா இருக்காங்களோ அந்த கண்ட்ரிக்கே எடுத்துட்டு போய் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல கூட இந்த மாதிரி ட்ரெய்டர்ஸ் இருப்பாங்க, ட்ரெய்டரஸ் பீப்புளா இருப்பாங்க.
traitorous behavior வச்சிருப்பாங்க. So அத கூட நீங்க சொல்லலாம். Okay, they toe the line. Okay, so they toe the line means they accept certain things ன்றத தான் இங்க சொல்லிருக்காங்க. So leaving aside the meditation sessions, so அத விட்டுட்டீங்கன்னா about which I say nothing here, I have spoken to many people about this dispute. So இந்த இந்த அயோத்தியா meditation பத்தி இருக்கு, இந்த dispute பத்தி, public dispute பத்தி I have spoken to many people before and after and apart from the meditation. So it is apart from my meditation this person has spoken. So ஓவர்வெல்மிங்னா என்னது, முழுகடிக்கிற விஷயத்தை பத்தி பேசுறாங்க. ஓவர்வெல்மிங் ஜாயா இருக்கலாம், இல்லைன்னா டெம்பரா கூட இருக்கலாம். ஸோ அதிகமா இருக்குன்னு சொல்வீங்க. மூவிங் ஆன், செக்யூரிங் டு ஈச் சைட் வாட் இட் நீடட் மோஸ்ட், ரெகக்னைசிங் தட் த நான் நெகோஷியபிள்ஸ் வேர் டிஃப்ரெண்ட். ஓகேயா, ஸோ எதை வந்து அவங்க பேசி ப்ராப்பர் பண்ணலன்றது, இட் வாஸ் டிஃப்ரெண்ட். வென் ஐ புட் இட் altogether I'm left with the inescapable feeling. சரியா, ஸோ எல்லாத்தையும் ஒன்னா போடும்பொழுது என்ன சொல்லணும்னு தெரியல, பட் ஆனால் அந்த ஃபீலிங் இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், தப்பிக்கவே முடியாத மாதிரி இருக்கு. That if strong voices had pushed for moderation and dialogue and harmonious solution, there would have been a counter-filing centripetal movement, okay, movement cancelling out the centrifugal one. Okay, so which is a center point வந்து அப்படியே தள்ளுற மாதிரி ஆயிருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸ் நமக்கு இருந்துச்சுன்னா அந்த விஷயத்துக்கான அவுட்கம் என்னன்றது நமக்கு வந்திருக்கும் அப்படின்றத இங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ அண்ட் தென் த ஃபாலோயிங் சினாரியோ வுட் நாட் பி அன்இமேஜினபிள். ஓகேயா, ஸோ என்ன நடக்க போகுதுன்றது ப்ரிடிக்டே பண்ண முடியாத மாதிரி இருந்திருக்காது. Okay, so sometimes in 1980s la pathina meeting is facilitated between the senior Sankracharyas, the accepted representatives of the Hindu faith, and the president of the All India Muslim. So Hindu and Muslim ku dhaan அந்த சண்டையே இருந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த டெம்பிள் கிட்ட பர்சனல் லா போர்ட் மௌலானா அலி மியான் accompanied by the head of the WAF board and other leading Muslim clerks. ஓகே, ஸோ யார் இந்த கிளர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குருக்கள், அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனைகளை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு இந்த மீட் பண்ணி பேசியிருக்காங்க. ஓகேயா, ஸோ தே ஆர் ஆல் அண்டர் இன்டென்ஸ் பப்ளிக் ப்ரெஷர் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன். ஸோ எல்லாருமே இட் வாஸ் லைக் எப்படி இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இஃப் ரிலீஜியஸ் மென் cannot, ஓகே, ஹாட் ஹெட்ஸ் அண்ட் பொலிட்டீஷியன்ஸ் வில் ஹாவ் அ ஃபீல்ட் டே அண்ட் தே ஆர் டோல்ட். ஓகேயா, ஸோ இவங்களால பண்ணிக்க முடியலன்னா இட் இஸ் த பீப்புள் ஹூ ஆர் இன் த top position and politician have to decide on it. Okay, சரி, so இப்போ வந்து நம்ம ஃபுல்லா ரீட் பண்ணோம், we got an idea about the passage. Okay, so ரீட் பண்ணும்பொழுது டாப்பா அந்த நேரத்துல என்ன பேசுறாங்க, கொஷின்ல இருந்து சில ஆன்சர்ஸை யூ கேன் கன்க்ளூட். சரியா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் சொல்லணும். சில வேர்ட்ஸ் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம், ஸோ அதெல்லாம் கூட நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஸோ வாட் இஸ் த மொமெண்டல் கேஸ் that is being meditated in the above passage? So pick out the appropriate option. The conflict that is between two spirited religions in India. ஸோ ரிலீஜனுக்குள்ள சண்டை இருக்கா? ஸோ அங்க வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க அந்த ராம் மந்திர், அந்த டெம்பிள் ரிலேட்டடா தான் அந்த ஃபைட் போயிட்டு இருந்தது. இட் இஸ் நாட் பிட்வீன் த ரிலீஜன், இட் இஸ் அபவுட் த பிளேஸ். ஓகேயா, சரி, அப்போ ஏ பாயிண்ட் நமக்கு வரல. அப்போ ஏ வரல அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போயிருச்சு. அடுத்தது the monumental, it's not momental, it's monumental case on Ram Mandir in Ayodhya. So this is the case which is discussed. So B கண்டிப்பா வரப்போகுது. அப்போ B வரப்போகுதுன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இது போயிடும், none of these நமக்கு போயிடும். ஏன்னா obviously one answer is following. Okay, the political conflict between the government and the people, no. So இங்க கவர்மெண்ட் உள்ளே வரல, ஸோ ரெண்டு ரிலீஜன் தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ சியும் போயிருச்சு, சி போயிருச்சுன்னா obviously it is option 4. The case includes religious and political tensions on either side, which is option 4. Next one. Seri, so what would rise if a decision is being taken by the politicians or solution by religion men? Pick out the appropriate option. Okay, so இங்க வந்து decision வந்து ஒரு பொலிட்டீஷியனோ or solution by a religious man எடுத்திருந்தா என்னவா இருந்திருக்கும்? People would definitely accept the decision given by the religious men. ஸோ இங்க பேசேஜ்ல சொல்லும் பொழுது இந்த பாயிண்ட்டை வேல்யூ பண்றாங்களா? அடுத்தது chaos and conflicts would take place within the country. So chaos is what? It is the confusion. Okay, so chaos ன்றது confusion சொல்லலாம், இல்லாட்டி வந்து perplexed or baffled. ஓகே, ஸோ இந்த வேர்டு எல்லாமே அந்த கியாஸ்ன்ற வேர்டுக்கு வந்து ஒரு சினோனிம் சொல்லலாம். சரியா, ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸாக இருக்கலாம், இல்லை கான்ஃப்ளிக்ஸ்லாம், இதெல்லாம் வந்து விதின் த கண்ட்ரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா? பொலிட்டீஷியன்ஸ் வில் ஹாவ் அ டஃப் டைம் இன் த கண்ட்ரி, இல்லை கொஷின்ஸ் அரைஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி வில் பி கொஷின் பை ஆப்போசிட் ஃப்ரண்ட். ஓகேயா, ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க ரேஸ் பண்ண கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்திருக்குமா? வாட் வுட் அரைஸ், என்ன நடந்திருக்கும் இஃப் அ டெசிஷன் இஸ் பீங் டேக்கன் பை யாரு?
பொலிட்டீஷியன்ஸோ இல்ல சொல்யூஷன் பை ரிலீஜியஸ் மென் வந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ will they acceptன்றது A பாயிண்ட் கன்ஃபார்மா நமக்கு சொல்ல முடியாது. where B, C and D is possible. ஸோ ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது வந்து கொஞ்சம் அசம்ஷன் பேஸ்டா இருக்குன்ற போது தெரியலனா போட வேண்டாம், தெரியும் அப்படின்ற பட்சத்துல அந்த ஆப்ஷனை போடுங்க. ஏன்னா நமக்கு மார்க்ஸ் போயிடும். ஓகே, ஸோ 2 மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய மார்க்கே போகும், டபுளா வந்து நமக்கு நெகட்டிவ்ல போகும். ஸோ அதனால கொஞ்சம் கான்சியஸா நம்ம ஆன்சர் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ பிக் அவுட் த அப்ராப்ரியேட் ஆப்ஷன் அக்கார்டிங் டு த நரேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்க கூடாது. பேசேஜை படிச்ச பிறகு நரேட்டர் மீன் சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருக்காருல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்றது தான் இங்க கேட்டிருக்காங்க. ஸோ த நரேட்டர் கிளைம்ஸ் that this is a monumental case in the present era. Okay, so ஒரு ஸ்டார்டிங்லயே அவர் அதை கோட் பண்ணியிருந்தாரு. So narrator is perplexed. Okay, so with the action, so he said, right, it is an inescapable feeling. Okay, என்னால என்ன டிசைட் பண்ணணும்னு தெரியல, so unimaginable இருக்கு அப்படின்னு சொன்னாரு. would rise with a certain conclusion or discussion to the case. So the narrator is okay with the decision taken in favor of Raman. No, he was not okay, he was confused. Okay, so அப்ப third சொல்ல முடியாது. The narrator is sure of the violent action that will take place in the name of the religion in India. No, he didn't say that இந்த மாதிரி நடக்க போகுதுன்றதும் அவரு சொல்லல. அப்ப C and D வரல, A and B பாசிபிள் இருக்கு. ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஒரு என்ன சொல்றது ABC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளர வேர்ட் ஸ்வாப் பண்ணி நம்ம கரெக்டா போட போறோம். ஸோ பேசேஜ் ரீட் பண்ணும்பொழுதே அந்த ABCDயை நம்ம கண்டிப்பா பார்த்திருப்போம். ஸோ இங்க நான் சொன்னல த கிரவுண்ட்ன்றதுல டவுட் இருக்கு. அப்ப A அந்த இடத்துல வரல, அப்ப A அந்த இடத்துல வர மாதிரி இருக்க ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிருங்க. ஸோ 3 and 4 is not possible. Okay, so வேற மூலியமா நம்ம இன்னும் எலிமினேட் பண்ணலாமா பார்க்கலாம். So you have 1, 2 and 5. சரியா? ஓகே, ஸோ த எமோஷன், ஸோ ஃபெய்த்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம், ஃபெய்த்ன்றது தான் நம்ம ப்ளூரல்லையும் சொல்ல முடியும். ஓகேயா? ஓகே, ஸோ பிட்வீன் லா அண்ட் லாஜிக் அண்ட் எமோஷன்ஸ் அண்ட் ஃபெய்த். ஓகே, ஸோ யூ நீட் அ ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, ஸோ இங்க வந்து த கிரவுண்டுன்னு நம்ம சொல்லலாமா? It is not possible, right? Okay, so இங்க பாத்தீங்கன்னா ancient archaeology and present realities. Okay, so இத குவாலிஃபை பண்ற மாதிரி அங்க ஒரு வேர்டு தேவை. so present ground realities. அப்போ நமக்கு A வந்து செகண்ட் பிளேஸ்ல வருது. அப்போ ஆல்ரெடி இந்த ஆப்ஷனும் போயிருச்சு. A வந்து செகண்ட் பிளேஸ்ல வர மாதிரி இங்க இருக்கு. ஓகேயா? எமோஷன்ஸும் நம்ம மாத்தணும்னு அவசியம் இல்லை. எமோஷன்ஸ் அண்ட் ஃபெய்த்தை பத்தி பேசுறாங்கன்னும் பொழுது ஆப்ஷன் 2 நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா the passage contains few blanks. ஓகே, ஸோ D இருக்கு, E, F. ஸோ நம்ம பிளாங்க்ல ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல தன்னு இருக்கு. ஸோ அது பக்கத்துல நமக்கு ஒரு நவுன் தேவைன்னு பார்த்தோம். ஸோ இங்க நவுன் என்ன இருக்கு? லிட்டிகேஷன் அண்ட் பெரிஃபெரி. ஓகேயா? ஸோ லிட்டிகேஷன் இஸ் வாட்? ஒரு லீகல் ஆக்ஷன் நம்ம எடுக்கிறோம் பொழுது அதை லிட்டிகேஷன் சொல்லலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் பெரிஃபெரினா ஒரு அவுட்டர் எட்ஜ் பத்தி நீங்க பேசும்பொழுது நம்ம அதை சொல்ல முடியும். ஓகேயா? இப்போ இதோட மீனிங்கும் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் அண்ட் அது என்னவா இருக்குன்றத நம்ம வச்சோம் போடலாம். சரி, இது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்னு சொன்ன? லிட்டிகேஷன் இஸ் நவுன், ரைட்? ஓகே, ஸோ அதே மாதிரி பெரிஃபெரின்றதும் இட் இஸ் அ நவுன். அப்போ சார்ஜஸ் என்னன்னு சொல்லலாம்? இஃப் இன் கேஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பேமெண்ட் பண்றீங்கன்னும் போது அதை நவுனா யூஸ் பண்ணலாம். பட் இங்க வந்து நம்ம வேர்பாவும் யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு சார்ஜஸ் பே பண்றீங்கன்னா திஸ் பர்டிகுலர் சார்ஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன டைப் ஆஃப் சார்ஜ்ன்றது அட்ஜெக்டிவ் ஆயிரும், இது நவுனா இருக்கும். ஸோ ஐதர் வேர்பாவோ நவுனாவோ யூஸ் பண்ண முடியும். பட் நமக்கு அந்த இடத்துல ஒரு ஜெரண்ட் இருந்தது, ஃபியரிங்ன்ட்டு. ஸோ அது பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்? சார்ஜஸ் மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ வெயிட் I'll just show you. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபியரிங் litigation சொல்வீங்களா? ஃபியரிங் பெரிஃபெரின்னு சொல்லுவீங்களா? ஃபியரிங் சார்ஜஸ் ஆஃப் பீயிங் ட்ரைட்டர்ஸ். ஓகேயா? ஸோ ட்ரைட்டர்ஸ்னா அந்த துரோகிகளா இருக்கிறதுக்கு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா 2 ஆப்ஷன் தான் எஃப்ல வரப்போகுது. அது இங்கேயும் இங்க மட்டும்தான் இருக்கு, 4லயோ 1லயோ நமக்கு இல்ல. ஓகேயா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்ளூ இஸ் வாட்? இந்த ரெண்டு இடத்துல நமக்கு இருக்கிற கிளாஷை நம்ம கண்டிப்பா வேர்ட்ஸ் வச்சு தான் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஸோ இங்க த கோட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஃபேஷன்ன்றது ப்ளூரல் வேர்ப், த டேஷ், ஸோ யூ நீட் அ நவுன் இயர் அண்ட் த கோட்ஸ். அப்போ கோட் ரிலேட் பண்ணோம்னா litigation சொல்லலாமா? அப்போ they fashion the litigation, legal action and the courts give them the right to represent their communities. ஓகேயா? ஸோ நமக்கு மீனிங்காவும் அந்த வேர்டு தான் கரெக்டா நமக்கு வருது. அப்போ நமக்கு வந்து எந்த பிளேஸ்ல வந்தது?
I didn't see the alphabet. Okay, so இங்க வந்து E ல வந்து litigation வருது. அப்ப E ல litigation வந்தா E has to be 1. So option 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேயா? So எக்ஸாம்ல இந்த மாதிரி questions வரும்போது பார்த்து தேடி நீங்க கரெக்டா போடுங்க. ஓகேயா? So that's all for the session. Have a very great day. Thank you.